இன்றைக்கி நம்ம நோம்பு திறக்க என் ஃப்ரெண்ட் அனுப்பி விட்ட லொக்கேஷனுக்கு தான் கிளம்பியிருக்கோம். பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா பஸ் எல்லாம் சரியான கூட்டம். பாங்ஸ் ஓடுற சவுண்டு கேட்டுச்சு. ஸோ தொழுதுட்டு போய்ட்டோன்னு சொல்லிட்டு தொழுதுட்டு கிளம்பியாச்சு. நான் போகிற வழியில் பெரிய கியூ. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயும் சாப்பாடு தராங்க போல இருக்கு. இந்த மாதிரி துபாயில் லைனில் நின்று சாப்பாடு வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா என் ஃப்ரெண்டு சொன்ன லொக்கேஷனுக்கு சீக்கிரமாக போய் க்யூவில் நின்னாச்சு. நான் சீக்கிரமாக போனதுனாலே என்னமோ எனக்கு 14 நம்பர் டோக்கன் கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு பின்னாடி பல 100 பேர் என்ன மாதிரியே எப்படா டோக்கன் தருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து சாப்பாடு வாங்கிட்டு நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கிளம்பியாச்சு. அந்த பள்ளிவாசல் ரொம்பவே பெருசு. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் வந்திருந்தாங்க. பக்கத்தில் டென்ட்டெல்லாம் போட்டு எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. உள்ளார போனால் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு. பிகாஸ் இட்ஸ் அ ஹியூஜ் பிளேஸ். ஆல்ரெடி வர மக்களுக்காக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. நான் கூட நினச்சேன் பேக் பண்ணி வச்சுருக்காங்களே சாப்பாடு சூடாக இருக்காதுன்னு. பட் சாப்பாடு ரொம்பவே சூடாக இருந்துச்சு. அந்த சாப்பாடு அல்ஹம்துலில்லாஹ் செம்ம டேஸ்ட். ஃபுல்லுத்தையும் நாக் அவுட் பண்ணிவிட்டு தொழுதுட்டாங்க. இந்த கிளம்பியாச்சு. என்ன ரூமுக்கு வர முடியாமல் வந்தேன். பிகாஸ் வயிறு அவ்வளோ ஃபுல். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.